அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தமிழ் வேதாகமம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். In English, 2 Corinthians 5:7. For we live by faith, not by sight. Amen. இந்த வசனத்தை கொடுத்தரே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆளுகை செய்வீராக கர்த்தாவே. இப்பொழுது பிதாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை விதைக்கிறோம் அப்பா எங்க இருதயத்துக்குள்ள. அது நல்ல நிலத்தில் விழ கிருபை செய்வீராக கர்த்தாவே. அப்ப நாங்கள் விசுவாசத்தை நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பிதாவே. எங்க வாழ்க்கையின் ஓட்டம் எதை நோக்கி இருக்கு கர்த்தாவே, அந்த பரம பந்தய பொருளை நோக்கி ஓட கிருபை செய்வீராக. பொறுமையோடு ஓட கிருபை செய்வீராக தேவாதி தேவனே. இந்த உலக மாயான காரியங்கள் எங்களை திசை திருப்பாதபடி நீங்களே ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தி தருமாறு கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. நாங்க ஓடுற இந்த பொறுமையோட ஓட்டத்திற்கு you are the one is going to give us the crown of life. இப்பொழுது இந்த உலகத்துல அப்பா நாங்க அதை பார்க்காமல் இருக்கக்கூடும். ஆனா கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு அந்த ஓட்டம் முடியிருப்போ you have kept us a crown of life for your glory. அப்பொழுது இந்த உலகத்துல நாங்க இந்த ஓட்டத்தை ஓடுறப்ப கர்த்தாவே, உண்மையை நோக்கி பார்த்து இந்த விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக நிக்க நீங்க கிருபை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துங்க, நிலைநிறுக்க கிருபை செய்வீராக. வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்களே எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இது இல்லாம எங்களால் சர்வைவ் பண்ண முடியாத அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக அப்பா. எங்க சிந்தனையில நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். எங்க இருதயத்துல நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி வழிநடத்தணும்னு உங்க வழிகள் இருக்கோ கர்த்தாவே, அப்படி நீங்க கொண்டு போகுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலக காரியத்தை நாங்க பார்த்து போனா கர்த்தாவே உளுந்துருவோம் அப்பா. எங்க கண்கள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. இந்த கண்கள் உலக காரியத்தை நாட்டம் எடுக்காமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. Our citizenship is in heaven. அதை நோக்கி ஓட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்கவே இருக்காது கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களை கத்துக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஏன்னா ரொம்ப மோசமான நாட்களை நாங்க இருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான்ப்பா எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் கர்த்தாவே. உங்க திட்டத்தை அறிந்து அதை நோக்கி எங்க வாழ்க்கை பயணிக்க நீங்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்போ ஒரு சில சூழ்நிலையில என்னன்னு எங்களுக்கு புரியாதப்பா. ஆனா நாங்க விசுவாசத்தை நடக்கிறதுனால கர்த்தாவே, நீங்க எங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ நீங்க எங்களை கொண்டு போய் சேர்ப்பீன்ற விசுவாசத்தோட நாங்க உறுதி எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, அந்த விசுவாச வாழ்க்கையில ஊன்றி நிக்க கிருபை செய்வீராக தேவாதி தேவனே. உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. Yes, Father God, He leadeth us in the path of your righteousness, and let your grace and truth, Lord, lead us in a holy way which pleases you, O Lord. நமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஆனால் நீங்க எல்லாமே பூர்த்தி செய்ய போவதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திர பலிகள் இப்பொழுது ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க குறைகளை நீக்கி கர்த்தாவே நீங்களை நிறைவாக்கி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். இப்போது கூட நிறைய பேர் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு நிறைய பாடுகள் இருக்கு, இது எப்படி நான் நோக்கி போவேன்றப்ப கர்த்தாவே, இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனா இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிற இயேசுவே, நான் உங்களுக்கு பலனாக இருக்குமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. உங்களை வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா, மத்தவங்க முன்னால ஆமாப்பா உமது நாம மகிமைப்பட உமக்கு சாட்சியின் பாத்திரவான்களாக வாழ கிருபை செய்யுங்க. உங்க தெய்வீக அன்புனால அவங்களை வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம் பிதாவே. Let your love touch their hearts. ஆமாப்பா, அவங்க இருதயத்தை தொடுமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எங்களுக்கான காரியங்களை நீங்க இன்னைக்கு என்ன வைத்திருக்கிறீரப்பா, அது நேர்த்தியாகவும் சமாதானமாகவும் நல்லபடியாக நீங்க செய்து முடிக்க கொடுக்க போவதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.